இந்த மாநாட்டினுடைய தேவையோ அல்லது நோக்கமோ என்ன? எதை நோக்கி பயணிக்கிறது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம்? தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் முக்கியமா நாங்க அதில என்ன நோக்கம் வச்சிருக்கோம்னு சொன்னா, தேவேந்திர குல மக்கள், அதாவது நீண்ட ஆண்டுகளான கேட்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றம். பட்டியல் வெளியேற்றம் பல 40 ஆண்டுக்கு முன்னாலே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் நாங்க முக்கியமா அந்த மாநாடு வச்சிருக்கோம். வேற இதுக்கான அரசியலுக்காக வேண்டி முக்கியமா இருந்தாலும் கூட, முக்கியமான தேவை இந்த தேவேந்திர குல மக்கள் நம்ம மக்களுக்கு தேவை என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். அதை சமூக சமத்துவ மாநாடா வச்சிருக்கோம். அதில் அரசியல் தலைவர்கள்லாம் வராங்க, வந்து பேசுறாங்க, எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இருந்தாலுமே கூட இன்றைய அளவுக்கும் அது ஒரு விமர்சன பூர்வமான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னா பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது தீர்வாக அமையாது. நம்ம சாதி ஒழிப்பை நோக்கி நகரும்போது பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே அதுக்கு வந்து ஒரு காரணமா இருந்துருமா? அதே சமூகத்துல இன்னும் பல பேர் அந்த ரிசர்வேஷன ஒரு அவைல் பண்ணணும். நமக்கு அது தேவை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் மேல வரணும்னு விரும்புறாங்க. அதனால இது வந்து எப்படி ஒரு சரியான ஒரு தீர்வா இருக்கும் விமர்சன பார்வை வைக்கிறாங்களே. உங்களுடைய கருத்து என்ன அதுல? 99% வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் தான் கேட்குறாங்க, அதான் விரும்புறாங்கன்றீங்க. விரும்புறாங்க. ஒருத்தர் 2 பேர் சொல்றதை வச்சு நீங்க முடிவெடுக்கக்கூடாது. 99.5னே சொல்லலாம். 5 பாயிண்ட் தான் ஒருத்தர் 2 பேர் எனக்கு பட்டியல் வேணுங்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியேற்றம் தான் அதிகமாக இருக்கா. மக்களுடைய எதிர்பார்ப்பு வெளியேற்றம் தான். அதனால் அதுதான் சக்ஸஸ் ஆகுமே தவிர இவங்க சொல்றது ஆகாது. ஆனால் நடக்குமா நடக்காதா என்பது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா 40 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நடக்கும், என்றாவது ஒரு நாள் நடக்கும்னு நம்பிக்கையோடு தான் நான் இப்போ அந்த மாநாடு நடத்துகிறேன்.